பேக் டு ஆஃபீஸ். பேக் டு ஆஃபீஸ் ஓகே தான். இந்த பேக் டு ஸ்கூல் வச்சு தொலைய மாட்டேங்கிறானுங்களே. ஆமாம், ஆன்லைன் ஸ்கூலுன்ட்டு வீட்டில் வச்சு சாவடிக்கிறானுங்க. இவன் படிக்கிறானா நான் படிக்கிறேன்னு எனக்கே தெரியல. நம்ம தான் படிக்கிறோம், அவன் படிக்கலை. ஆக்சுவலி என்னென்னா, காலங்காத்தால் இந்த பூஸ்ட்டை குடிக்கிறது வந்து ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னாங்கல்ல, அந்த அப்படியே பழைய பின்னோக்கி அந்த சின்ன வயசுக்கு கூப்பிட்டு போயிடும். பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு. ஓகே. நீங்கள் ஆஃபீஸ் போகிறனால உங்களுக்கு ஸ்பெஷலாக சரி எந்துவாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். சரி. ஓகேவா? சிக்கன் குழம்பு, எக்கு, பீன்ஸ் பொரியல். இது ஒரு நல்ல காம்பினேஷன். அந்த பீன்ஸ் அவங்க ஃபஸாவோட அம்மாவும் அம்மாச்சியும் கொடுத்தாங்க. சூப்பர். இந்தியாவிலேருந்து வந்த பீன்ஸ். ஆமாம், அதான் ரொம்ப பீன்ஸ் இந்தியாவிலேருந்து வர பீன்ஸ் டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நைட்டு சிக்கன் வாங்கும்போது சரி உருட்டுறா பண்ண மாட்டா அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, காலைல ஈவினிங் கவனிச்சிட்டு சாப்பாடும் பண்ணிட்டேன். பெரிய விஷயம் தான். அந்த பீன்ஸ் பொரியல் வந்து நார்மலாகவே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அந்த மீட்டு ப்ளஸ் வெஜிடபிள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பீன்ஸ் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். எப்படி இருந்துச்சு லஞ்சு வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கனை தண்ணியே ஊற்றாமல் அப்படியே அதோட தண்ணியிலே இது பண்ணி குழம்பு இது பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிக்கனு. நல்ல ஃப்ளேவரு ப்ளஸ் அந்த பீன்ஸு வேறு லெவல். அந்த காம்பினேஷனே வேறு லெவலு. முட்டை ஒரு சூப்பர் ஆட்-ஆனு அந்த காம்போக்கு. எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் ஒரு தோசை சாம்பார் வச்சு சும்மா நொறுக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நாளைக்கு இந்த குச்சி கருவாடு வெள்ளை மொச்சை போட்டு குழம்பு வச்சு கொடுக்குறியா? அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. இப்போ பிளேட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாளைக்கு நம்ம பிளேட்டில் என்ன வந்து விழுகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விழுகும், வரட்டி 2 விழுகும். டேஸ்ட்லலாம் எந்த குறையும் இல்லை. உப்பை மட்டும் தயவுசெய்து பார்த்து போடு. பீன்ஸ்லேயும் உப்பு அதிகம், முட்டை ஓகே தான், பீன்ஸில் உப்பு அதிகம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பீன்ஸ் எடுத்து சாப்பாடு குழம்போடு அப்படியே பசிச்சு சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பீன்ஸில் என்ன மசாலா போட்டால் மிளகா பொடி மட்டுமா? எதுவுமே போடல, ட்ரை சில்லி. அந்த காரம் வந்து அப்போ ட்ரை சில்லி மட்டும்தான். ஆமாம், இப்போ கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. பீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிக்கன் லெக் பீஸ்